வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வழக்கறிஞர் திரு தமிழ்மணி சொல்லும்போது கூட இது 3 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, இது தாமதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நீதித்துறை வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? நீதித்துறை வரலாற்றுல ஒரு கருப்பு தினம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இந்த உத்தரவை பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிகவும் மனவேதனையோடு தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு எந்த உடன்பாடும் இருக்காது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நீதித்துறையின் மாண்பை காப்பதற்காக அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள். நீதித்துறை வரலாற்றுல இந்தியாவில் ஆகச்சிறந்த நீதித்துறை உலக அளவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆழமான பார்வை உண்டு. ஒரு நீதிமன்றத்துக்கு 3 நீதிமன்றங்கள், நீதியரசர்களுடைய எண்ணிக்கையில் உட்பட, அப்பீல் உட்பட, மேல்முறையீடு, சீராய்வு, மறுபார்வை என்று மாறி 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 எந்த வகையிலாவது நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நீதித்துறை பல்வேறு ஏற்பாடுகளை தனக்குத்தானே காலப்போக்கில் நிறைய விஷயங்களை சுவீகரித்துக் கொண்டு நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இங்கு மனித உரிமை உட்பட பல்வேறு விஷயங்கள்ல இங்கு மிக முக்கியமான நடைமுறைகள் அமல்ல இருக்கிறத நம்ம பார்த்துக்கோம். சட்டங்கள், திட்டங்கள், குறிப்பாக நீதித்துறை தன்னை தாண்டி பல விஷயங்கள்ல அப்கிரேட் செய்து கொண்டு அடுத்தடுத்த கிட்ட நடந்துட்டு இருக்கிறது. நீதியரசர் கர்ணன் அவர்களுடைய பிரச்சனையில இது நீண்ட நெடுங்காலமாகவே திரு தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவன் என்பதனால் எனக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது என்ற மன உளைச்சலுக்கு அவர் தொடர்ந்து உள்ளாகி கொண்டிருந்தார். அதை பலமுறை சேம்பர்லையும் நீதிமன்றத்திலையும் சக வழக்கறிஞர்களிடமும் அல்லது என்று சொல்லக்கூடிய சக நீதிபதியும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். பல்வேறு பிரச்சனைகள்ல அவருடைய நடவடிக்கைகள் ஒரு குதிரை கிளப்பின, செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசிய விதங்கள், அவர் நீதிமன்றத்துல வேறொரு வழக்குல தானே போய் ஆஜராகி ஆமாம் இது நானும் அனுபவித்திருக்கேன், என்னையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிட்டிங் உயர் நீதிமன்ற நீதிபதியே இன்னொரு நீதிபதி முன்னால் ஆஜராகி என்னை இந்த வழக்கின் வாதியாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பது போன்ற விஷயங்கள், உத்தரவுகள் அதீதமாக பிறப்பித்தது. கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதை ஏற்க மாட்டேன் என்று சொன்னது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சுமூகமாக எடுக்கப்பட்ட போது அதில் தன்னுடைய தரப்பை வளர்க்காமல் பதிலுக்கு இவரும் உத்தரவுகளை பிறப்பித்தது என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையும் அதிர்ச்சியும் கூட ஏற்பட்டது என்று சொல்லலாம். அதுல திரு கே வேணுகோபால் நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் அரவிந்தன் சொன்னது போல இந்த வழக்கை எப்படி கையாள்வது என்பதில் நீதித்துறையிலேயே இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு வேறுபட்ட பார்வைகள் இருந்தன. இது திரு கர்ணன் என்பவரை மட்டும் நம் தனியாக பிரித்து பார்ப்பதா அல்லது நீதித்துறைக்கும் சேர்ந்து இந்த மாண்புக்கு பார்ப்பதா? ஏனென்றால் நீதியரசர் கர்ணனுக்கு சிறை என்பது இந்திய நீதித்துறை வரலாற்றில் இல்லாத முதல் சம்பவம். ஒரு நீதிபதி, ஒரு சிட்டிங் ஜட்ஜ், இன்னைக்கும் அவர் கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி தான். அவருக்கு நேரடியாக சிறை தண்டனை என்பதும் அது உச்ச நீதிமன்றத்தில் 7 நீதிகள் கொண்ட அமர்வு இருக்கிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய உத்தரவாக நீதித்துறை வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. அதாவது சொன்னேன், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சிறைக்கு அனுப்பப்படுகிறார் என்பது நிச்சயமாக நீதித்துறை வரலாற்றில் ஒரு அழியாத ஒரு கரையாகத்தான் இருந்திருக்கும். அது மிக வேதனையோடு தான் இந்த உத்தரவை கூட நீதியரசர்கள் பிறப்பித்திருப்பார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்குமே பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கும். நீதியரசர் கர்ணன் சரியாக செயல்படவில்லை, நீதித்துறையின் மாண்பை இழிவுபடுத்தினார், அவமரியாதை செய்தார் என்று உச்ச நீதிமன்ற முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது திரு கே வேணுகோபால் அவர்கள் குறிப்பிட்டது போல 2 மாதங்களில் ஓய்வு பெறப் போகிறார், அப்படியே விட்டுவிடலாமா, இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாமா என்பது போன்ற பல்வேறு குழப்பங்கள்லாம் இருந்தன. இதற்கு முன்னதாக ஒரு நடவடிக்கை இருந்தால் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் மாற்றப்பட்டிருந்தாமல் உடனடியாக உச்ச நீதிமன்றம் செய்த விஷயம், அவருக்கு நீதியரசர் கர்ணன் அவர்களுக்கு எந்த நீதித்துறை சார்ந்த அலுவல்களையும் கொடுக்க கூடாது என்று தலைமை நீதிபதி, கொல்கத்தா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். எனவே தற்போது நான் பார்த்து கிட்டத்தட்ட நினைவு சரியா இருக்குமானால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாக திரு நீதியரசர் திரு கர்ணன் அவர்கள் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது, அங்கு எந்த பணியும் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் பிறப்பித்தது எந்த உத்தரவும் அல்ல. நமது கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் திரு நீதியரசர் சந்துரு அவர்கள் தெளிவாக விளக்கியிருந்தார். அதாவது நீதியரசர் தன்னுடைய சேம்பர்ல உட்கார்ந்து அல்லது கேம்ப் ஆபீஸ்ல உட்கார்ந்து தனக்கு தலைமை நீதிபதி ஒதுக்கிய செயல்களை செய்யும் போதுதான் அது நீதித்துறையுடைய பணியாக வருகிறது, நீதித்துறை பணியாக வருகிறது, நீதிபதியினுடைய பணியாகவும் வருகிறது. மாறாக தன்னுடைய ஒரு வெள்ளைத்தாளிலோ ஒரு லெட்டர் ஹெட்டிலோ தான் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள்லாம் உத்தரவாக ஆகாது. எனவேதான் இப்ப நீங்க கவனிக்கணும், ஊடகங்களுக்கு அவருடைய உத்தரவுகளை வெளியிட தடை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது.
நேற்று உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி 7-8 பேருக்கு சிறை தண்டனை விதிப்பதாக நேற்று திரு கர்ணன் அவர்கள் செய்தி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த உத்தரவை தந்தி தொலைக்காட்சி வெளியிடவில்லை. காரணம் என்றால் நாம் ஏற்கனவே இந்த விஷயத்தை அறிந்திருந்ததுதான். அதாவது ஒரு வெள்ளைத்தாளிலேயோ ஒரு லெட்டர்களிலேயோ ஒரு அறிவிக்கக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் உத்தரவு ஆகாச்சோ, உத்தரவு அல்லாத ஒரு விஷயத்தை உத்தரவு என்று பிறப்பித்து செய்தி வெளியிடுவதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அதில் செல்லாது என்பதை நீதியரசர் திரு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விஷயம் அதுதான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவுகளை முறைப்படி சேம்பர்ல அமர்ந்து விசாரித்து கோர்ட் ஹால்ல விசாரித்து அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். ஆனால் மாறாக திரு கர்ணன் நீதியரசர் கர்ணன் அவர்கள் நாம் அந்த காட்சியில பார்த்திருப்போம். அந்த மனநல மருத்துவர்கள் சோதனை பண்ணும் போது அந்த விசாரணை நடத்தும் போது அவர் எங்கு அமர்ந்து வந்தாரோ அங்குதான் அவருடைய இல்லத்தில், அவருடைய கேம்ப் ஆபீஸ் சொல்லக்கூடிய அவருடைய இல்லத்தில் அமர்ந்து உத்தரவு பிறப்பித்தார். அவருக்கு எந்த அலுவல் பணியையும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்கவில்லை. எந்த அலுவல் பணியும் ஒதுக்கப்படாமல் அவர் எந்த வழக்கையும் விசாரிக்க முடியாது. சுலோ மோட்டோவாக ஒரு வழக்கை விசாரிப்பதாக இருந்தாலும் கூட தலைமை நீதிபதி ஒதுக்கீடு செய்தால் அனுமதித்தால் மட்டும்தான் விசாரிக்க முடியும் என்பதனால கர்ணன் அவர்கள் பிறப்பித்த எந்த உத்தரவும் முறைப்படி செல்லாது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சோ, கர்ணன் அவர்கள் பிறப்பித்த எந்த உத்தரவும் சட்ட லீகல் வேல்யூ கிடையாது என்பதனால் தான் அந்த செய்திகளை வெளியிட தடை வந்து. என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் நம்முடைய செய்தியாளர் அரவிந்த் மேலும் தெளிவை ஏற்படுத்த முடியும். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், என்னுடைய புரிதல் சரியாக இருக்குமானால், நீதியரசர் கர்ணன் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதாக ஏதேனும் சொன்னால் அதைத்தான் பிரசுரிக்க கூடாது என்று இருக்கிறதே தவிர, ஒளிபரப்போ பிரசுரிக்கவோ காட்சி ஊடகங்களோ அச்சு ஊடகங்களோ செய்யக்கூடாது என்று இருக்கிறதே தவிர, நீதியரசர் கர்ணன் பேட்டி கொடுத்தாலோ அவருடைய வழக்கறிஞர்கள் பேட்டி கொடுத்தாலோ அவர் சார்பாக ஏதேனும் கருத்து இருந்தாலோ அதை ஒளிபரப்பக்கூடாது, அச்சு ஊடகங்கள் பதிவு பண்ணக்கூடாது என்பதாக உத்தரவு இல்லை என்று என்னுடைய நினைவு. நம்முடைய செய்தியாளர் அரவிந்தன் அதை தெளிவுபடுத்தார் நினைக்கிறேன். ஹேமா. திரு ரங்கராஜ் பாண்டே, இப்போ இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தற்பொழுது அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு கர்ணன் இருக்கிறார். அவரை கைது செய்வதற்கான நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த நடைமுறைகளை அமல்படுத்த வேண்டியதுதான் கொல்கத்தா டிஜிபியுடைய காவல்துறை தலைமை தலைவருடைய பணியாக இருக்கும், காவல்துறை இயக்குநருடைய பணியாக இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துவது ஏற்கனவே உங்களுக்கு நினைவில் இருக்கும். நீதியரசர் கர்ணன் அவர்களுக்கு மனநல பரிசோதனை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இதே கொல்கத்தா டிஜிபிக்கு உத்தரவிட்ட போது நீதியரசர் கர்ணன் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், இதை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரேனும் முயல்வார்களேயானால் அவர்களை சுவமோட்டோவாக நான் வழக்கெடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்வேன், டிஜிபியை நான் பதவி நீக்கம் செய்வேன் என்று உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதை மீறி அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் அந்த மனநல மருத்துவர்கள்லாம் அவர்கள் பரிசோதனை செய்து கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்று அவர் மனநிலை தெளிவாக இருக்கிறார், எந்த குழப்பமும் இல்லை என்ற அவர் மூலமாகவே அந்த வாக்குமூலத்தை பெற்றனர். அதே போலதான் தற்போதும் கூட சிட்டிங் நீதிபதியாக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக வரையறுத்திருப்பது போல நீதியரசர் கர்ணன் முதலில் இந்தியர், அதன் பிறகுதான் அவர் நீதியரசர். எனவே ஒரு இந்திய குடிமகன் என்பது இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை அமல்படுத்தி ஆக வேண்டும், கடைபிடித்தாக வேண்டும். அதில் யாருமே மாற்று கருத்தோ எதிர்ப்போ தெரிவிக்க முடியாது. அதை அமல்படுத்த வேண்டிய கடமை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியிலிருந்து சாமானிய குடிமகன் வரை அத்தனை பேருக்குமே இந்த கான்ஸ்டிடியூஷனை அமல்படுத்த வேண்டிய, அரசியல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே நிச்சயமாக இதுல கொல்கத்தாவுடைய டிஜிபி அவர்கள், காவல்துறை இயக்குநர் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளார். இதுல நமக்கு அடுத்ததான் எழக்கூடிய கேள்வி இதை நடைமுறைப்படுத்துறது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா ஒரு போலீஸ் போர்ஸ் தன்னுடைய கடமையை செய்கிறது. நீதியரசர் கர்ணனுக்கு ஏற்கனவே அலுவல் நிமித்தமான பணிகள் எதுவுமே வழங்கப்படவில்லை. அவர் தன்னுடைய அறையிலேயே தன்னுடைய இல்லத்திலேயே தான் அவர் இருக்கிறார், அவர் ஒதுக்கப்பட்ட இல்லத்திலே தான். எனவே ஒரு கைது செய்வதில் எந்த சிரமமும் கிடையாது, எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. ஆனால் அவர் தற்போது அவர் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்று கேள்வி எழுகின்றார். கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்து விட்டது. கைது செய்வதற்கான பணிகளை டிஜிபி அவர்கள் மேற்கொள்வார். இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வமாக அவர் கிடைத்தவுடனே, ஏன்னா ஊடகங்கள் அவருடைய செய்தி மட்டுமே இல்லாமல் உத்தரவு தனக்கு கிடைக்கிறதுனா ரொம்ப சென்சேஷனல் மேட்டர் அப்படிங்கிறதுனால காலக்கெடு எதுவும் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அவர் நம்மளுடைய செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல உடனடியாக என்று இருக்கிறது. உடனடியாக என்பது அவருடைய உத்தரவு கிடைத்த உடனே அப்படின்னு சொல்லி போகலாம். ஸோ அந்த உத்தரவு டிஜிபிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்க அவர் பொறுமையாக காத்திருப்பாரு. அந்த டிஜிபி அந்த உத்தரவு கிடைச்ச உடனே அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவார். அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது, அது தடையும் கிடையாது. நம்ம இந்த பக்கம் மறுபுறம் பார்க்கணும், நீதியரசர் கர்ணன் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்று பார்க்க வேண்டும். நீதியரசர் கர்ணன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து விட்டாலும் கூட, இப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் கூட நீதியரசர் கர்ணன் அவர்கள் தானாக முன் மன்னிப்பு கேட்க முடியுமா, ஒரு பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய முடியுமா? ஏன்னா அவதூறு வழக்குகளை பொறுத்தவரை இது கொடுங்குற்றமாக பார்க்கப்படுவதில்லை. அது ஒரு சமரச வாய்ப்புகள் பல முறை வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. ஏகப்பட்ட வழக்குகள்ல சொல்லலாம் ஒரு மன்னிப்பு, ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதோ இல்லாட்டி
வேற ஏதேனும் வழிகளையோ அவங்க முயற்சி பண்ணி எங்களை இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, நான் கவனம் செலுத்துறேன், இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீதித்துறை மாண்பை நான் மதிக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார்கள் என்றால் மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மன்னிப்புக்கான கடிதம் என்பது, இந்த பிரமாண பத்திரம் மூலமாக வாய்ப்பு என்பது உத்தரவு பிறப்பதற்கு முன்னால் இருந்தால் உத்தரவாதமாக இருந்திருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். தற்போது உச்சநீதிமன்றத்தில் மிக வல்லமை கொண்ட 7 நீதிபதிகள் கொண்ட மூத்த தலைமை நீதிபதி முதல் மூத்த நீதிபதி வரை உள்ளான 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கும் போது, உத்தரவை பிறப்பித்து விட்ட பிறகு இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ஒன்று மன்னிப்பு கேட்டு அவருக்கு ஏதாவது விதிவிலக்கு பெற முடியுமா என்பது. இரண்டாவது, அவர் ஒரு பெயில் அப்ளை பண்ண முடியுமா, தன்னுடைய பிணையில் விடுவிக்க அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவருக்கு எப்படி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு நீதியரசர் என்பதை தாண்டி ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் அவருக்கு கடமை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதோ, அதே போல ஒரு நீதியரசர் என்பதை தாண்டி ஒரு இந்திய குடிமகன் என்ற அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. அந்த வாய்ப்பு அவர் பிணையில் விடுவித்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்த முடியுமா, அதை நீதிமன்றம் அனுமதிக்குமா? 7 நீதிபதி கொண்ட அமர்வு என்னும் போது அந்த 7 நீதிபதி கொண்ட அமர்வை தாண்டி வேறு ஏன் இந்த வாய்ப்பை பெற முடியுமா? கீழமை நீதிமன்றங்கள், குறிப்பாக உயர் நீதிமன்றமே கூட அந்த வாய்ப்பை வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. தற்போது அவர் பிணையில் விடுவிக்க சொல்லி அப்ளை பண்ணணுமானால் விண்ணப்பிக்க வேண்டுமா? அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இதே 7 நீதிபதி கொண்ட அமர்வு முன் தான் விண்ணப்பிக்க வேண்டுமா, அல்லது உச்சநீதிமன்றத்தில் வேறு நீதிபதிகள் விண்ணப்பிக்க முடியுமா, உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க முடியுமா? மற்ற வழக்குகளாக இருந்தால் அவர் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க முடியும், அல்ல உச்ச நீதிமன்றம் செல்ல முடியும். இது உச்ச நீதிமன்றத்தில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட 7 நீதிபதி கொண்ட அமர்வின் உத்தரவா இருப்பதனால அவர் பிணையை பெற முடியுமானால் யாரிடம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற அந்த கேள்வி எழுகிறது. ஏமா